காமிக்கிறேன். இதை வந்து நான் கைப்பிடி போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இந்த பேஸ்கட்டோட அவுட்புட் மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். இதுலேருந்து இங்கேருந்து ஹைட்டு, இங்கேருந்து இவ்வளோ ஹைட் இருக்குது. எந்த ஊர் அக்காவா? நான் ஈரோட்டில் இருக்கேன்ப்பா இப்போது ப்ரெசண்ட்டில். நான் மேட்டூர் டேமு. இப்போ வந்து நான் வெக்கேஷனுக்காக ஈரோட்டில் இருக்கேன். ஓகேங்களா? இது வந்து அழகாக போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம இன்னும் நிறைய மாடல்ஸ் போடலாம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் போடலாம், ஓவல் ஷேப்பில் இப்போ போட்டிருக்கேன். இதை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதாவது இப்படி பாருங்கள், இப்படி இந்த ஓவல் வராமல் இப்படி ரெக்டாங்கிளாகவும் இந்த பேக்கை போட முடியும். ஃப்ளாப் போட்டு, அதாவது மூடி போட்டு போட முடியும். இந்த பேட்டர்னில் வந்து, அதாவது பாருங்கள், நான் இப்போ கீழே வச்சதுனால அது விழுந்துருக்குது. வேகமாக தள்ளி விட்டோம்ல, அதனால் இப்போ பாருங்கள், நான் மெதுவாக வச்சாலும் விழுகாது. மூடி நல்ல டைட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பேட்டர்னில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து நான் டைமண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த டைமண்ட் ஷேப்புக்கு பதிலாக இதே மாதிரியே டவர் மாடல் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பண்ணி காமிச்சிருப்பேன். இதே மாதிரி இது டவர் மாடல்ன்றது இதே தான். இப்போ இதுக்கு பதிலாக இந்த மேலே கோல்டு கலர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோல்டு கலர் போட்டிருக்கிறது பதிலாக இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு இது வரைக்கும் போட்டுட்டு இதுக்கு மேலே எல்லாமே நீங்கள் வயலட் கலர்லேயே போட்டு ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து டவர் மாடல் பேஸ்கட்டாக மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஜிக்ஸாக் பேட்டர்னும் போடலாம். இதில் இடையில இப்படி ஜிக்ஸாக் நான் என்னோடய சேனலில் போட்டு காமிச்சிருப்பேன். ஜிக்ஸாக் பேட்டர்ன் அதுவும் போடலாம். குட்டி குட்டி ஸ்டார் போடலாம். அதாவது ஸ்டார் போடுறதுனா எப்படின்னா, இங்கே பாருங்க, 1 போட்டிருக்கோமா, 2 போட்டிருக்கோமா, இங்கே 1 போட்டிருக்கோம். இந்த அளவு தான் வரும். இந்த இடத்துல ஒரு கோல்டு கலரில் ஒரு இது போட்டுட்டு இந்த இடத்துல ஒன்று போட்டோம், நமக்கு ஸ்டார் பேட்டர்ன் கிடச்சிட்டோம். 1 3 இங்கே 1. ஓகேங்களா? இங்கே 2 போட்டிருக்கிறது பதிலாக இங்கே 1 இங்கே 4 இந்த நாட்டு இந்த நாட்டு இந்த நாட்டு போட்டுட்டு இப்படி போட்டோம்னா நமக்கு ஸ்டார் பேட்டர்னில் இது கிடச்சிட்டோம். இது மாதிரி அங்கங்கே நம்ம குட்டி குட்டியாக வந்து ஸ்டார் பேட்டர்னும் இந்த பேஸ்கெட்டில் போடலாம். இதெல்லாம் வந்து கிராஃப் ஷீட்டில் இன்ட் பண்ணுற மாதிரி தான் பேட்டர்ன். அதாவது குரோஷே பேக்குக்கு நம்ம கிராஃப் ஷீட்டில் இன்ட் பண்ணி அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் இது. குரோஷே பேக் போடுறவங்களுக்கு நான் சொல்கிற பேட்டர்ன் நல்லா புரியும். சரிங்களா? இந்த மாதிரி பேக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய சேனல் வாட்ஸ்அப் நம்பர் 9361244779 வந்து கால் பண்ணியும் சாட் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு ஹேண்டில் போட்டுட்டு நான் வந்து இதுக்குள்ளே என்னென்ன வைக்க முடியும், அதாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன வைக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? இந்த கலர் தவிர்த்து வேறு கலர் உங்களுக்கு வேணும். இப்போ இந்த கூட நான் சேல்ஸ்க்கு தான் போட்டிருக்கேன். இதுக்கு நான் ஃபினிஷ் பண்ணலை. பட் ஆனால் இந்த ஹேண்டில் போட்டு அடியில் குமிழ்லாம் வச்சுட்டா ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஹேண்டில் தான் இன்னும் போடாமல் இருக்கேன். ஹேண்டில் போட்டேன்னா இந்த பேஸ்கெட் வந்து ஃபினிஷ்டு. சரிங்களா? இது சேல்ஸ்க்கு தான் நான் போட்டிருக்கேன். யாருக்காவது வேணும்னா பை பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரில் வந்து பை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஹேண்டில் வந்துடும். ஹேண்டில் வந்து நான் என்ன கலரில் போட போகிறேன்னா டபுள் கலரில் போட போகிறேன். ஏன்னா இதில் 2 கலர் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த கோல்டு கலரில் அவுட்ரு ஒயர் ஒன்றும் வைலட் கலரில் அவுட்ரு ஒயர் ஒன்று எடுத்து 2 கோல்டு கலரில் வந்து டபுள் கலர் ஹேண்டில் தான் இதுக்கு போட போகிறேன். போட்டுட்டு ஆப்டாக இருக்கும் இந்த பேஸ்கெட்டு. பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். மூடி டைட்டாலாம் அழகாக இருக்கும். உங்களுக்கு நம்ம ஹேண்டில் போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த பேஸ்கெட்டு. நாளைக்கு நான் ஹேண்டில் போட்டுட்டு உங்களுக்கு இதுக்குள்ளே நம்ம லஞ்சுக்கெல்லாம் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி அடுக்க முடியும் அப்படின்னு. வீடியோ கிளியர் ஆகலையா? எனக்கு கிளியராக தான் இருக்குது. பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே.